எனக்கு அதீத பசியாக உள்ளது. ஏதாவது அன்னம் உண்ண தருவீர்களா? அருள் பொருந்திய சிவனடியாருக்கு வணக்கம். தாங்கள் எங்கள் இல்லம் வர பெரும் பாக்கியம் அடைந்தோம். வாருங்கள், வந்து ஆசனத்தில் அமருங்கள். நீடூழி வாழ்க. குருவே, எனக்கு மகனாக மகன் பிறப்பானாம். நன்றி குருவே, மிக்க நன்றி. ஆமன்னையே, சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நாடு, உயர்ந்தோர், தாழ்ந்தோர், படித்தவர், படிக்காதவர் என பல வகை வேதங்களில் சிக்கி அறியாமை என்னும் கார் இருளில் மூழ்கி கிடக்கும் மக்களின் உள்ளத்தில் நல்ல அறிவு எனும் ஞான ஜோதியை ஏற்றும் கருணையின் சுடர் போல பிறக்க போகிறான். ராமலிங்க அடிகளார் பிறந்தார். இவர் பிறந்ததும் வீடே ஒளியால் நிரம்பியது. சில நாட்களுக்கு பிறகு தில்லை நடராஜர் கோவிலுக்கு பெற்றோர் குழந்தையை தூக்கிச் செல்லுகின்றனர். அடடே, இந்த குழந்தை இமை கொட்டாமல் சிவனை கண்டு அழகாக சிரிக்கிறதே. இந்த குழந்தை உன் பிள்ளை என்று தில்லை நடராஜரின் பிள்ளை. இவன் மனம் ஒரு பூமாலை போன்று தூய்மையானது. நிச்சயமாக இவன் பிறப்பு இவ்வுலகிற்கு பொன்னால் ஆகும். இவன் தெய்வ அருள் பெற்ற குழந்தை. இறையருளோடு பிறந்தவனே, நீ வாழ்க. ஓம் நம சிவாய. பெற்றோரை இழந்த ராமலிங்க அடிகளார் தனது அண்ணனின் வளர்ப்பில் வளர்ந்து வருகிறார். என் குருநாதர் மகாவித்வான் சபாபதியாரிடம் புராண கல்வி கற்பதற்கு ராமலிங்கத்தை அனுப்புவதாக உள்ளேன். கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாது புராண சொற்பொழிவும் கற்பிப்பார். நாளை செல்ல வேண்டும் ராமலிங்கா? சரி என்று கூறு ராமலிங்கா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. தங்கள் வார்த்தைக்கு மறுப்பேது? காட்சி 5. வள்ளலாரின் அண்ணன் தன் ஆசிரியரான காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி அவர்களிடம் தன் தம்பியான ராமலிங்கத்தை தான் பயின்ற குருகுலத்திற்கு அழைத்து வருகிறது. அடடே, என்ன சபாபதி, திடீரென்று வந்துள்ளீர்கள்? முதலில் தங்கள் குருகுலத்தின் மாணவனான என்னை தயவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வளங்களையும் பெற்று வளமோடு நீடூழி வாழ்வாயாக. ஐயா, தங்களிடம் கல்வி பயின்ற அடியேன் நான். தங்களிடம் பயின்ற புராண கல்வி பயிற்றுவித்து சொற்பொழிவு பயிற்சி போதிக்குமாறு பணிவோடு வேண்டுகிறேன். நல்லது, அப்படியே ஆகட்டும். எமது நோக்கு குருகுலத்தின் மூலம் நற்கல்வி பெறுவதே. ஒரு நாளும் நிற்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஐயா, இடையை குறுக்கிட்டு பேசுவதற்கு பொறுத்தருங்க. என்ன ராமலிங்கா, ஏதேனும் ஐயமா? குருவே, எல்லோருக்கும் இவ்வுலகத்தில் எல்லாம் வேண்டும் என்ற சமதர்ம கொள்கையுடன் வேண்டும் வேண்டும் என்ற மனமே ஏற்புடையது என எண்ணுகிறேன். ஓ, அப்படி என்றால் நீயே நேரினை சிந்தனையாக வேண்டும் வேண்டும் என்று பாடலை எழுத வேண்டியதுதானே? இக்குமாரன் கல்லாதுணரவும் சொல்லாதுணரவும் வல்லவன் என்று உணர்கிறேன். இவனுக்கு நான் கற்பிப்பது விழலுக்கு இறைத்த நீராகிவிடும். உனக்கு கற்பிப்பது என்னால் இயலாத செயல் ராமலிங்கா. காட்சி 6. இருவரும் புறப்பட்டு கந்தகோட்டம் செல்லுதல். பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்.
பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். சண்முக தெய்வமணியே. சபாபதி, உன் தம்பி இங்கு இருப்பவன் அல்ல. அவன் ஒரு தெய்வ குழந்தை. உனக்கு ஒரு மகத்தான சகோதரன் அமைந்திருக்கிறான். சங்கம் வளர்த்த புலவர்கள் முதல் தொல்காப்பியர் வரை அனைத்தையும் நன்கு கற்று அறிந்துள்ளான். இந்த பாடலை கேட்கும் போது நடந்து வந்தவன். அவனை தடுக்காதே, அவன் பாதையில் அவனை செல்லவில்லை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல கடவுளின் அருளின் மூலம் நான் உங்களுடன் இருக்கிறேன். இப்போது நான் பகிர்ந்து கொள்ளும் செய்தி உங்கள் வாழ்வை உயர்த்துவதாக இருக்கும். தாங்கள் எழுதிய திருவருட்பாவில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சற்று கூறுங்கள் ஐயா. அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டும் இறங்கும் பசியராத சித்தனை கண்டு உழப்பதைத்தே உழப்பதைத்தே. அனைத்து மக்களின் மிகுந்த துயரங்களுள் ஒன்றான உடல் வருத்தும் பசிப்பினியான பெரும்பினியின்றி வயிறார 3 வேளையும் அனைவரும் உண்பதற்கு ஏற்ப தர்மசாலை ஒன்று துவங்க வேண்டும். இதில் பசித்தவர்கள் சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு கருதாது அனைவரையும் சமமாக அமர்ந்து உண்ண செய்து பசிப்பினியை போக்குவேன்.